பெண்களால் ஒரு பெரிய ஆதாயம், மிகப்பெரிய ஆதாயம். பெண் என்றால் உங்கள் மனைவியாக இருக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளையாக இருக்கலாம், இல்லை அம்மாவாக இருக்கலாம், இல்லை கூட பிறந்த சகோதரியாக இருக்கலாம், இல்லை கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம். இந்த மாதிரி யார் வேணால் எடுத்துங்க. பெண்களால் இந்த மாதம் ஒரு ஆதாயம், அனுகூலம். அரசு வேலை தேடுபவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் பரீட்சை நல்லா எழுதி பாஸ் ஆகி வேலைக்கு போவீங்க. இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ணி இருக்கிறவங்க கண்டிப்பாக அதில் செலக்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் வேலைக்கு கூப்பிடுவாங்க. அரசு வேலை இருப்பவர்களுக்கும் ஒரு பதவி உயர்வு கிடைக்கும், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். மேலதிகாரி சாதகமாக இருப்பாருங்க. உடன் பணிபுரிந்த உங்கள் கூட வேலை செய்கிறவங்களா இருந்த இந்த மனக்கசப்பு எல்லாம் விலகி நல்லா இருக்கும். கடனை கொடுப்பார், கடன் வாங்க வைப்பார். வீடு கட்ட கடன், இடம் வாங்க கடன், ஒரு நகை வாங்க, இப்படி ஏதாவது ஒரு கடனை வாங்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்குவார். பார்த்து பக்குவமாக நடந்துங்க, கடன் வாங்காதீங்க. வாங்கினாலும் உங்கள் அளவுக்கு, உங்கள் விரலுக்கு ஏற்ற வீக்கம் என்பது போல் அளவாக பார்த்து வாங்குங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. எதிரியால் கொஞ்சம் பிரச்சனை வரும், அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மேக்சிமம் உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பு இல்லை. அதாவது தனுசு ராசிக்கு 4-5 கிரக சேர்க்கை இந்த மாதத்தை சேர்க்கிறது. அதாவது சூரிய பகவான், சனி பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான் 5 கிரகங்கள் ஒன்று சேருவதனால் 4ஆம் இடத்தில் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. 4 பேர் சேர்ந்தால் 5 பேர் சேர்ந்தனா அங்கத்தில் கலகலப்பாகவும் இருக்கும். அதே போல் சண்டை சச்சரவும் நடக்கும். ஸோ ரெண்டும் கலந்தால் வாழ்க்கை என்றார் போல் இந்த மாதம் உங்களுக்கு போடப் போகிறது. 4 முதலில் பார்த்தோம் என்றால் உங்களுக்கு பெண்களால் ஒரு ஆதாயம் காட்டுது. தனுசு ராசி அன்பர்களுக்கு பெண்களால் ஒரு பெரிய ஆதாயம், மிகப்பெரிய ஆதாயம். பெண் என்றால் உங்கள் மனைவியாக இருக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளையாக இருக்கலாம், இல்லை அம்மாவாக இருக்கலாம், இல்லை கூட பிறந்த சகோதரியாக இருக்கலாம், இல்லை கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம். இந்த மாதிரி யார் வேணால் எடுத்துங்க. பெண்களால் இந்த மாதம் ஒரு ஆதாயம், அனுகூலம். அப்பாவாலும் ஒரு ஆதாயம் காட்டுது. அப்பா சொத்து இல்லை, பூர்வீக சொத்தில் இருக்கிற சிக்கல் தீரும். பாகப்பிரிவினை சொத்து தான் தீரும். பூர்வீக சொத்து மேலே இருந்தாலும் ஏதாவது வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் ஏதாவது ஓடிட்டு நடந்துக்கிறீங்களா, அது இந்த மாதம் ஒரு பேச்சுவார்த்தை வருவார்கள். இது சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அரசு வேலை தேடுபவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் பரீட்சை நல்லா எழுதி பாஸ் ஆகி வேலைக்கு போவீங்க. இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ணி இருக்கிறவங்க கண்டிப்பாக அதில் செலக்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் வேலைக்கு கூப்பிடுவாங்க. அரசு வேலை இருப்பவர்களுக்கும் ஒரு பதவி உயர்வு கிடைக்கும், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். மேலதிகாரி சாதகமாக இருப்பாருங்க. உடன் பணிபுரிந்த உங்கள் கூட வேலை செய்கிறவங்களா இருந்த இந்த மனக்கசப்பு எல்லாம் விலகி நல்லா இருக்கும். கணவன் ஒரு இடம், மனைவி வேறு இடத்துல வேலை செய்கிறீங்களா, 2 ஒரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறீங்களா, அந்த ட்ரான்ஸ்ஃபரும் கிடைக்கும். அரசியல் ஆதாயம் கண்டிப்பாக இருக்குது. அதாவது பணம் எதாவது வர வேண்டியிருக்குதா, அரியர் வர வேண்டியிருக்குதா, எதாவது எனக்கு காசு வராமல் இருக்குதா, அரசாங்கம் வர வேண்டிய காசு எதாவது லோன் போட்டுருக்கீங்களா பேங்க்கில், இந்தமாரி அரசாங்கம் சைட்லேருந்து வர வேண்டிய அந்த பொருள் உதவி, பண உதவி கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறீங்க, நிறைய உறுப்பினர் சேர்க்கலாம், இல்லை புதுசாக சேரவங்களும் கட்சியில் சேரலாம். கட்சியில் ஒரு பெரிய பதவியும் கிடைக்கும். ஏதாவது ஒரு மந்திரி சப்போர்ட்டு, ஒரு எம்எல்ஏ சப்போர்ட்டு, இந்த மாதிரி பெரிய ஆளுங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஆதாயமாக இருக்குது. அப்பாவால் ஆதாயம், அரசியல்வாதியால் ஆதாயம், அரசாங்கத்தால் ஆதாயம். ஸோ இப்படி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. நண்பர் உங்களுடைய ஒரு தொழில் தொடர்றீங்களா, அதனால் நல்லா லாபமாக இருக்குது. நண்பருக்குள்ளே இருந்த அந்த பாகப்பிரிவினை அதாவது அந்த பாண்டு பத்திரம் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனைனாலும் தீரும். உங்களுக்கு ஒற்றுமை ஓங்கும். தொழில் நல்லா நடக்கும். புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினச்சா தொடங்கலாம். இல்லை ஏற்கனவே நடத்திட்டு இருக்கிறீங்களா, ஓப்பன் பண்ண இன்னொரு பிரான்ச் வெளி மாநிலம் எங்கன்னா ஓப்பன் பண்ணலாம். தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பாக இருக்கிறது. எந்த தொழிலாக செய்யுங்க, நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி, ஒரு வக்கீல் தொழில், ஒரு டாக்டர் தொழில், ஒரு நகைக்கடை தொழில், ஒரு ஜவுளி கடை தொழில், இரும்பு தொழில், ஆயில் தொழில், இன்ஜினியரிங், பில்டிங் காட்டுறீங்களா, இப்படி ஒரு விவசாயம், அனைத்தும் நல்லா இருக்குது.
விவசாயத்தில் விளையும் பொருளுக்கு நல்ல மதிப்பு ரேட்டு கிடைக்கும், விலை கூடுதலாக கிடைக்கும். பால் விலை உயரும், பால் பண்ணை நீங்கள் வைக்கலாம். பால் ஒரு ஆதாயம் கண்டிப்பாக இருக்கிறது. கடனை கொடுப்பார், கடன் வாங்க வைப்பார். வீடு கட்ட கடன், இடம் வாங்க கடன், ஒரு நகை வாங்க, இப்படி ஏதாவது ஒரு கடனை வாங்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்குவார். பார்த்து பக்குவமாக நடந்துங்க, கடன் வாங்காதீங்க. வாங்கினாலும் உங்கள் அளவுக்கு, உங்கள் விரலுக்கு ஏற்ற வீக்கம் என்பது போல் அளவாக பார்த்து வாங்குங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. எதிரியால் கொஞ்சம் பிரச்சனை வரும், அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மேக்சிமம் உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பு இல்லை. 8இல் செவ்வாய் இருப்பது, வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, நமக்கு பாதுகாப்பு. மெதுவாக போங்க. உங்களுக்கு இன்சூரன்ஸ் போடுங்க, வண்டி இன்சூரன்ஸ் போடுங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வைங்க எல்லாருக்கும். இந்த மாதத்தில் இன்சூரன்ஸ் ஏறத்துக்கு உண்டான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. 10இல் கேது இருப்பது தொழிலில் கொஞ்சம் சங்கடத்தை கொடுப்பார், மன கஷ்டங்களை கொடுப்பார். தொழிலாளிக்கும் உங்களுக்குள்ள ஒரு மன கஷ்டம், அதனால் ஓனருக்கு உங்களுக்கு ஒரு மன கஷ்டம், உடன்படிகள் மன கஷ்டம். தொழிலில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் பெரிய பாதிப்பு இல்லை. எப்படி ஓடுதோ ஒரு சமநிலையில் அதே மாதிரியே ஓட்டிகிட்டு செல்லுங்க. அந்த மாதம் தொழிலில் ஒரு பெரிய ஒரு சமநிலை தான் காட்டுது. அது போக போக சரியாயிடும். தனுசு ராசி அன்பர்கள் ஏற்கனவே படாத பாடுபட்டு கடன் தொழிலிருந்து மீண்டு இப்போ தான் வரீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கடன் தொழிலிருந்து மீண்டு வரீங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வர நீங்கள் இந்த மாதம் முழுசாக விலகிட்டு நிம்மதியாக இருக்க பாருங்கள். புதுசாக எதுவும் கடன் வாங்கிக்காதீங்க, புது கடன் வாங்கிடாதீங்க. கடனால் உங்களுக்கு பாதிப்பு அதிகமாக வரும். கடனாலும் ஒரு பெண்களாலும் ஒரு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இல்லீகல் உறவெல்லாம் கட் பண்ணுங்க. தேவையில்லாத ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தேவையில்லாத இல்லீகல் உறவு, தகாத உறவு, சட்டத்துக்கு விரோதமான செயல் ஏதாவது செஞ்சுட்டு இருந்தீங்களாக்கா தயவுசெய்து அதுலேருந்து வெளியே வாங்க. உங்கள் வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும். பிரகாசமாக எதிர்காலம் இருக்கிறது. குடிப்பழக்கத்துக்கு அடிமானவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து பாருங்கள். அதுலேருந்து வெளியே வந்துட்டிங்களா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? நீங்கள் பெரிய ஆளை வந்துடுவீங்க. தேவையில்லாத செலவு குறைச்சல நீங்கள் பணக்காரர் தான். நீங்கள் தேவையில்லாத செலவுங்களாம் குறைச்சல நீங்கள் பணக்காரர் தான். குடும்பத்தில் இருந்த கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த மனஸ்தாபங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். ஈகோ பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க, அன்பை பரிமாறுங்க. கணவன் மனைவிக்கு ஒரு கிஃப்ட்டு, மனைவி கணவன் ஒரு கிஃப்ட் இப்படி கொடுத்து பாருங்கள். உங்களோட ஒற்றுமை ஓங்கும், கட்டில் சுகம் மேம்படும். பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேருவீங்க. டைவர்ஸ் ஆனவங்க கூட வேணான்ட்டு மேலே ஒன்றா சேருவீங்க. மறு திருமணம் காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. கண்டிப்பாக செய்யலாம். திருமணம் கைகூட இந்த மாதம் அனைத்தும் பெண் பிள்ளைகளும் சரி, ஆண் பிள்ளைகளும் சிறப்பாக இருக்கிறது. இவ்வளோ நாள் இருந்த தடைகள்லாம் விலகி 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 இனிமேல் திருமண தடை இல்லை, எந்த மாற்றம் இல்லாமல் திருமணம் நடக்கும். புத்திர பாக்கியம் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. தைரியமாக செயல்படுங்க. நீங்கள் கண்டிப்பாக அப்பா அம்மா ஆகிறீங்க, வீட்டுக்கு பெரியவங்க தாத்தா பாட்டி ஆகிறாங்க. ஆகவே நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருந்த மேக்சிமம் இருந்த தொழிலிலும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளை விடுபட போகுது. அடுத்து வெளியே வந்து நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை தொடங்கி பயணிக்க போகிறீங்க. ஆகவே இந்த மாதம் அனைத்தும் சிறப்பாக நடக்க குலதெய்வம் அருள் பெற்று வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.